நம்ம கிளினிக்குக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களோட சீஃப் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவங்களால வாய் தொறக்க முடியல மற்றும் அவங்களுக்கு உணவு வந்து சூடாவும், காரமாவும் எடுத்துக்கும்போது வாயில எரிச்சல் இருக்கு, வலி ஏற்படுதுன்றது தான். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. இந்த கண்டிஷனுக்கு பேரு ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ். இது எதனால வரும்னா, நீண்ட காலமா புகையிலை மற்றும் வெற்றிலை பாக்கு பயன்படுத்துறதுனால வரக்கூடிய கண்டிஷன். இது உங்களுக்கு ஆரம்பத்துல எப்படி அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா, வாயில சூடாவும் காரமாவும் எதுவும் சாப்பிட முடியாது, எரிச்சல் ஏற்படும், வாய் வந்து வறட்சி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த அறிகுறிகள்ல தென்படும் போதே நீங்க உங்க பல் மருத்துவரை பார்த்து இதுக்கு முறையான சிகிச்சை வந்து எடுத்துக்கிடணும். இந்த அறிகுறிகளை நீங்க தவிர்த்துட்டு மேலும் புகையிலை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கன்னத்து பகுதியில உள்ள தோல் மற்றும் சதை பகுதிகள் எல்லாமே இறுக ஆரம்பிக்கும். அது வந்து மார்பிள் போல உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். வாய் திறக்கிறது மிக கடினமாகிட்டே வரும். இது வந்து உங்களுக்கு 2வது அறிகுறி. இந்த கண்டிஷன்லயே உங்க பல் மருத்துவர்கிட்ட காமிச்சு இதுக்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்கோங்க. இதையும் நீங்க தவிர்த்துட்டு புகையிலை தொடர்ச்சியை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வாய் புற்றுநோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்தியாவில் சராசரியா ஆண்களுக்கு 4-7% பெண்களுக்கு 2-3% இந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வுல நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரியான அறிகுறிகள் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது புகையிலை மற்றும் வெற்றிலை பாக்கு பழக்கத்தை உடனே கைவிடுறது தான். இதை பத்தின மேலும் தகவல்களுக்கு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற பல் மருத்துவரை உடனே விசிட் பண்ணுங்க.